அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. வீட்டிற்குள் வேகத்தடை. ஏற்கனவே நான் ஒரு ஸ்பீடு பிரேக்கர்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறேன். அது வெளிப்புறத்தை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டிற்குள் அதில் சின்ன ஒரு சப்ஜெக்டோடு முடிச்சிட்டேன். அதான் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். வீட்டிற்குள் வேகத்தடை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே வீட்டில் இந்த தலைவாசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டினுடைய தலைவாசலில் இந்த சின்னதாக ஒரு குறும்படி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இன்னும் சொல்ல போனால் அந்த நிலைவாசல் எப்போதுமே நான் பண்ணும்போது என்னை போல் வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலையை ஸ்கொயராகவே செய்யுங்க, அந்த கீழே அந்த பாதமும் அடிப்பாதத்துலேயும் மரம் கம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத பட்சத்தில் அதில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட சொல்லி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லா இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் எங்கே அப்படின்னா, கிச்சனில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில், எல்லா அறைகள்லேயும் இந்த ஸ்டெப்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ வீட்டுக்குள்ளே எங்கேயோ நடந்து போனாலும் அந்த இடத்த தாண்டி போகிற மாதிரி ஒரு 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 மனநிலை. அதை ஒரு கவனத்திலேயே வச்சுருக்க வேண்டியிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே புதுசாக வராங்கன்னா அது திடீர்னு அதை அவங்களுக்கு அது ஸ்லிப் ஆகலாம், கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள் வேகத்தடை வைத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமுமே பிரேக் ஆகி தான் நடக்கும். இதுதான் உண்மை. அனைத்து விஷயங்களுக்குமே நீங்கள் ஏதாவது ரொம்ப பிரேக்கப்பாக இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோடு சில நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் வீடில் இதை நான் பார்க்குறேன். இது பொதுவாக எங்கே இந்த தவறு நடக்கும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட இந்த தவறுகள் மேக்சிமமாக சொன்னால் அதை நம்ம திருத்திடலாம். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த தவறுகளை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டும்போது ஒரு செவரும் லிங்க் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு பெல்ட் கான்கிரீட் மாதிரி அமைக்கிறாங்க. அதை வேறு வழி இல்லாமல் அந்த ஸ்பீடு பிரேக்கர் உருவாகக்கூடிய ஒரு மனநிலை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேகத்தடை. இது ஒரு வீட்டில் ஒரு மனிதர் வாஸ்துன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதே போல் ஸ்டெப்ஸாக அமைச்சிருக்காரு. அவர் நடந்து வரும்போது கீழே விழுகாரு. அவருக்கு ஒரு ஒரு சின்ன காயம் ஏற்படும் போது அப்போ தான் அதை உணர்ந்து போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்போன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இன்னொருத்தர் ஆனா கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ எனக்குள் தோன்றிய விஷயந்தான், வீட்டுக்குள்ளே ஸ்பீடு பிரேக்கர் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸை அதுக்கு ஒரு டைல்ஸ் போட்டு அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் உயரம் பண்ணுறது, தென்மேற்கு உயரமாக அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோரை உயரமாக அமைக்கிறது, பாத்ரூமை தாழ்வாக அமைக்கணும்னு சொல்லிட்டு அதிக தாழ்வாக அமைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் தான். தளம் அப்படிங்கிறது, ஃப்ளோர் அப்படிங்கிறது வீடு எப்போதுமே ஈவனாக இருக்கணும். நீங்கள் தென்மேற்குலேருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் எங்கேயும் உயரமும் வேண்டாம், எங்கேயும் பள்ளமும் வேண்டாம். உயரம் தென்மேற்கு சொன்ன உடனே எல்லாரும் தென்மேற்கை உயரம் பண்ணி ஒரு பள்ளமாக அமைக்கிறீங்க, அது வேண்டாம், தேவையில்லை. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனித்து வீடு கட்டினா நல்லாயிருக்கும். வாஸ்து நிபுணரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எந்த தவறுகளையும் பண்ணாதீங்க. சில விஷயங்களை நம்புங்க, சில விஷயங்களை நம்பாதீங்க. சில நேரங்களில் தவறான மனிதர்களை கூட நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்காக ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு தவறு எப்போதுமே தவறை கொண்டு வருமா அப்படின்னா இல்லை, நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் அதற்காக வெயிட் பண்ணி நல்ல மனிதர்கள் உங்களுக்கும் கிடைப்பாங்க. வாஸ்து ஒரு முழுமை அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே எப்போ வருதோ அன்றிலிருந்து ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. அது சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை நீங்கள் உணரணும், அதுதான் முக்கியம். வாஸ்து நிபுணரை அழைத்து வாஸ்து நிபுணர் என்ன சொல்கிறாருங்கிறதே இப்போ நிறைய பேர் கேட்குறது. அவங்களுக்கு ஏற்றாற்போல் வாஸ்துவை வளைக்கக்கூடிய
ஒரு சூழ்நிலை. இன்னும் நிறைய பேர் வந்து வாஸ்து தவறு வாஸ்து தவறு வாஸ்து தவறுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அப்படி சொல்கிறது இல்லை. வீடு தவறு, அவ்வளோதான். வீட்டில் இந்த போல தவறுகள் இருந்தால் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வாஸ்து தவறு வாஸ்து தவறுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நான் மாற்றிட்டேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுமே அதை மாற்றி அமைப்பாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே ஸ்பீடு பிரேக்கர்லாம் அமைக்காதீங்க. ஒவ்வொரு வாசலுக்கும் அந்த குறும்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் படிக்கட்டுலாம் அமைக்க வேண்டாம். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.